ஒரு 300 குக்கிராமம் இருக்கும். 300 குக்கிராமத்துலேயும் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே, அவர் ஒரு கொடியை காட்டின உடனே, ஒரு சின்னத்தை சொன்ன உடனே 300 குக்கிராமமும் போய் சேர்ந்துடும். இதுக்கு பேர் அட்ராக்டிவ் லீடர். அதில் விஜய் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் உண்மை. விஜய் ஒரு அட்ராக்டிவ் லீடர் தான். ஆனால் இம்பேக்டிவ் லீடர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுதான் சொசைட்டிக்கு உண்மையிலே ஒரு பெரிய ப்ராக்ரஸை கொடுக்கும். விஜய் எய்தர் அட்ராக்டிவ் லீடரா இம்பேக்டிவ் லீடரான்றதை அவருடைய பர்ஃபார்மன்ஸஸ் மூலிமா தான் நம்மளால் பார்க்க முடியும். அக்கா சொன்னது போல் தலைவர் திருமாவுக்கு 25 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 10 வருஷம் இயக்க அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களோட எங்களுக்கு கருத்தில் ரீதியாக சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அப்போ இந்த அட்ராக்டிவாக பேசக்கூடியவங்க ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இம்பேக்டும் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்குறோம். நான் ஜட்ஜ் பண்ணல. இப்போ சில ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு சில தேர்தலில் கேஷ் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டராக இருக்கும், கம்யூனிட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்கும், கேஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்கும், அது எலெக்ஷன் ஒட்டி நடக்கிற சம்பவங்கள் ஒரு காலகட்டம், மதமும் சில இடங்களில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனில் நான் 2 இம்பேக்டை பார்க்குறேன். என்னென்னா ஒரு பெரிய ஒரு யூத் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த எலெக்ஷனில் இருந்திருக்கிறது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு பெரிய திராவிட கட்சிகள்லேயோ ஒரு யூத் ஒரு பொலிட்டிக்கலி ஹைரார்கி போஸ்டிங்க்கு வரணும். உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 50 வயசை கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர முடியும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எம்எல்ஏ, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மினிஸ்டர்ஸ். அப்போது இவங்க இந்த ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, இது ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கு. நல்ல ஒரு அரசியல் புரிதலிருந்து, சமூக போராட்டத்திலிருந்து, பின்புலத்திலிருந்து சித்தாந்த தெளிவோடு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களான்னா அது செகண்ட் கொஸ்டின். அதை இப்போ தான் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அந்த கவர்மெண்ட் கிரிப்பு கூட அவங்க கைக்கு முழுமையாக போயிருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜிலிருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை விமர்சிக்கிறது அவ்வளோ நியாயமாக இருக்காது. அப்போது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த விஜயை தேர்ந்தெடுக்க கொடுத்த இந்த யூத் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா